ஆனால் மிக மோசமான சிறைச்சாலைகளை இயக்கம் வைத்திருந்ததான குற்றச்சாட்டுகள் உண்டல்லவா? நீங்க தமிழீழ விடுதலை புலியினுடைய நீதி நிர்வாகத்தில் இருந்த நீதிபதிகளோட பேசிக்க சொல்லுவார்கள். இந்த தலைவற்ற பார்வை என்னென்றால், ஆனா ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு உங்களால் அதை ஏன் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாம போனதென்றால், நீங்கள் ஒட்டுமொத்த படைகளையும் வடக்கு கிழக்கு தான் வச்சிருக்கிறீங்க. இந்த இலங்கையினுடைய உள்நாட்டு பொறிமுறை எவ்வளவு தூரம் பலவீனமாக இருக்குது என்றதற்கு இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டுறதுக்கு தமிழர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். சாதாரணமாக ஒரு குண்டூசி போனா கூட அதை ஸ்கேன் பண்ணி அதுல திரையில காட்டுற அளவுக்கு அங்கெல்லாம் மூடிடுறீங்க. அப்ப என்ன இவ்வளவு பொருட்கள் அங்க போடுது? இதே சஜித்தின் தந்தையார் பிரதமர் அறிக்கைக்கு தான் வெளிக்கொடையில தமிழக கண்ட குடிநீ சிவர்கள் எறியப்பட்ட பந்தாடப்பட்ட. நாங்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய சிறைச்சாலைகளை பற்றி இவ்வளவு நேரம் பேசினோம். ஆனால் நான் கேட்பது, இயக்கத்தினுடைய சிறைச்சாலைகள் என்பது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும்? ரணிலுக்கு என்ன பிள்ளை குட்டியா? இத்தனை முறை பிரதமராக இருந்திருக்காங்க. இத்தனாயிரம் சொத்து பண்ண ஒரு பூர்வீகமாக நீ ஒரு கோடீஸ்வரர் பின்னணியை கொண்டார். போதைப் பொருள் வர்த்தகர்கள், பாதாள கொஸ்டினர் அவர்களை இப்படித்தான் சுட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் சமூக வலைத்தளவாசிகள் அதிகளவான கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். கம்பாவில் 800 சிங்களவர்களுக்கு 800 தமிழ் முஸ்லீம் சிங்களவர்களுக்கு ஒரு இராணுவத்தை வச்சிருக்கிறீங்க. ஆனா முல்லைத்தீவுல 2 தமிழருக்கு ஒரு இராணுவத்தை வச்சிருக்கிறீங்க. இதுதான் உங்களோட சிஸ்டம்ஸ். எரிக்கடை சிறைச்சாலையில் உள்ள ஒவ்வொரு தூணும் அங்க குட்டிமணியின் தங்கத்துறையில வரலாறு சொல்லும். ஆனா இவருக்கான மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டார். தலைவராக சொல்லப்பட்டது அந்த அவருடைய மனைவி தமிழீழ விடுதலை புலியினுடைய சிறையில இருந்த சிங்கள கைதிகளை வந்து தென்னிலங்கையில் அவர்களை வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். தங்களை விடுதலை புலிகள் சிறைகள்ல தாங்கள் எப்படி இருந்தோம். நம்ம விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்கு குற்ற பின்னணி கொண்ட சமூகம் ஏன் உருவாகவில்லை என்றால், கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரம் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் மிக நீண்ட காலமாக இடம்பெற்ற பல்வேறு சிறை கலவரங்களை நினைவூட்டக்கூடிய ஒன்று. அதே நேரம் தமிழ் மக்கள் இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும்? உண்மையில் மனித உரிமைகள் சார்ந்து சிறைச்சாலைகள் இடம்பெறுகின்ற இவ்வாறான கலவரங்களுக்கு பின்னால் வேறு ஏதாவது அரசியல் காரணங்களும் உண்டா? அல்லது தனியே இது போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு இடையில் இடம்பெற்ற அதனுடன் தொடர்பட்ட பாதாள உலக குழுவினருக்குடனான மட்டுமேயான ஒரு சண்டையாக மட்டும்தான் பார்க்க முடியுமா? இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக மனித உரிமை செயற்பாட்டாளர், தாயகத்தைச் சேர்ந்த சன் மாஸ்டர் தற்பொழுது இந்தியாவிலிருந்து இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் உங்களுக்கு நேயர்களுக்கும். தற்பொழுது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த விவகாரம் தொடர்பில் உங்களுடைய முதல் கட்ட பார்வை எப்படியான ஒன்றாக இருக்கின்றது? நீர்கொழும்புல நேற்று முன்தினமும் நேற்று நடந்த சம்பவம் என்றது இலங்கையினுடைய வரலாற்றுல வந்து சிறைச்சாலைகள் மட்டுமில்லை, தமிழர்களுக்கான வாழ்விடங்கள் எப்படி ஒரு ஆபத்தான பிரதேசங்களாக ஆபத்தான இடங்களாக மாற்றப்பட்டிருக்கோ அதே போல இலங்கையினுடைய சிறைச்சாலைகளும் என்றது ஒரு கொலைக்களங்கள் தான் என்றதை மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகிருக்குது. அதைத்தான் இந்த சம்பவம் கோடிட்டு காட்டியிருக்குது. என்னதான் ஆட்சி மாற்றங்கள் நடந்தாலும் இலங்கையினுடைய வரலாறு என்றது அந்த வரலாறு அது நீதித்துறையா இருக்கலாம், சிறைத்துறையா இருக்கலாம், காவல்துறையா இருக்கலாம், இராணுவம், சிவில் அனைத்து கட்டமைப்புகள்லையுமே அதனுடைய சிஸ்டம் சேஞ்ச் என்ற கோரிக்கையோட NPP அரசாங்கம் வந்தாலும் அந்த அடிப்படையிலே எந்த ஒரு மாற்றங்களையும் அவர்கள் செய்ய முடியாத அந்த கையாலாகாத தன்மையத்தால் நீர்கொழும்பில் நடந்த இந்த சிறைச்சாலையினுடைய வன்முறை சம்பவமும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், நான் நினைக்கிறேன் இன்று ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், போலீஸ் அந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவர். இத்தோட 8 அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதை விட 20 பேர் கைதிகள் சிறைவாசிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 28 பேருக்கு உயிரிழப்புன்றது இலங்கையினுடைய ஒரு சிறைச்சாலைகள் ஒரு ஆபத்தான இடங்கள், அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் சிறைச்சாலைகள் இருக்குன்றதைத்தான் இதை வரலாறு தொடக்கம். இப்ப 83 இருந்தே நாங்கள் பார்த்துட்டு வாரோம். தமிழர்களுக்கு இது ஒரு புதிய விஷயம் இல்லை. ஏனென்றால் தமிழர்கள் சிறைச்சாலைகள்ல படுகொலை செய்யப்படுறதும்
சித்திரவதை செய்யப்படுறதும் ஒரு தொடர் வரலாற்று சம்பவமாக இருந்திருக்கு. ஆனால் இப்ப சிங்களவர்களே தங்களுக்குள்ள சிறைச்சாலைகள்ல குழுக்களாக மோதிக்கொள்றதும் ஒரு புதிய சம்பவமாக சிங்கள மக்கள் மத்தியில இது பார்க்கப்பட்டாலும் இந்த வரலாற்று சம்பவம் என்றது ஒரு இரத்தம் கரவடிஞ்ச ஆட்சி மாற்றத்துக்கு பின்னரும் இலங்கையினுடைய கட்டமைப்புகள், அது நீதித்துறையா இருக்கலாம், சிவில் நிர்வாகமா இருக்கலாம், அல்லது சிறைத்துறையா இருக்கலாம், எல்லாமே அதனுடைய அடிப்படை மாறையில்லைன்றதான் இந்த சம்பவம் கோடிட்டு காட்டுது. கட்டமைப்பு மாற்றம் ஒன்றுக்காகத்தான் இந்த ஆட்சி கொண்டு வரப்பட்டது. உண்மையில் அந்த கட்டமைப்பு மாற்றத்துக்கான ஆரம்பம் கூட இடம்பெறவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். ஆனால் சட்ட ரீதியில் பார்க்கின்ற பொழுது சிறை கைதிகளுடைய பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தினுடையதல்லவா? இந்த விவகாரத்தில் அரசாங்கம் கூறிக்கொள்ளுகின்றது 2 குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற இந்த மோதல் தான் முழுமையான காரணம், அவர்களுடைய கையில் ஆயுதம் கிடைத்து விட்டது, ஆகவே நாங்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளாமல் இருந்திருந்தால் விபரீதம் என்பது இதனை விட இன்னும் மோசமாக இருந்திருக்கு என்று அந்த கண்மூடித்தனமான அந்த துப்பாக்கி பிரயோகத்தை நியாயப்படுத்தியல்லவா கருத்துக்கள் தெரிவிக்கின்றார்கள். உண்மைதான், நீங்கள் சொல்றது சரி. ஏனென்றால் இப்ப அனுரா அரசாங்கம் வெளியிட்ட கடந்த கால ஆட்சியாளர்கள் பின்பற்றிய நடைமுறைகள், நிர்வாக ரீதியான எல்லா நடைமுறைகளையும், அது பொருளாதார சீர்திருத்தரா இருக்கலாம், நீதி நிர்வாகத்துல சீர்திருத்தரா இருக்கலாம், அல்லாட்டிக்கு இனங்களுக்கு இடையில ஒரு சமத்துவமா இருக்கலாம், எல்லாத்திலையும் தாங்கள் ஒரு சீர்திருத்த கொண்டு வருவோம், அதைத்தான் அவர்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி அடிப்படை மாற்றத்தை என்ற கோஷத்தை தான் அவர்கள் தேர்தல் காலங்களில் முன்வச்சிருக்காங்க. ஆனால் இந்த அடிப்படை மாற்றம் என்ற கோஷத்தை முன்வச்சு இன்றைக்கு அனுரா ஆட்சிக்கு வந்து 1 ஆண்டு கடந்த போதிலும் கூட அவர்களால் எந்த அடிப்படையிலையும் மாற்றங்களை கொண்டு வர முடியாம இருக்குது. இப்ப ஊழல்களை ஒழிப்போம் என்று சொன்னால் அவர்கள் சிற நிரப்புற வேலையைத்தான் செய்திருக்கிறோம் ஒழிய, ஆனா உண்மையில இந்த குற்ற பின்னணி எங்கே இருந்து வருதுன்றதுக்கான அடிப்படை காரணங்கள்ல அனுரா அரசாங்கம் சரி, கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களும் அது பற்றி ஒரு முழுமையான ஆய்வுகளை மேற்கொண்டீங்க. இந்த இடத்துல இளைஞருடைய கல்வி அமைப்புகளும் கல்வி ஆய்வு மையங்களும் பல்கலைக்கழகங்கள் கூட தோல்வி கண்ட ஒரு சூழலைத்தான் நான் பார்க்கிறேன். என்றால் இலங்கையில ஒன்றும் இந்தியா போல ஒரு 140 கோடி மக்கள் இல்லை, அல்லாடி அமெரிக்கா போல 30 கோடி மக்கள் இல்லை, வெறும் 220 லட்சம் மக்கள் தான். அப்ப இந்த 2,20,00,000 மக்கள் உள்ள நாட்டில் அந்த மக்களை ஒரு ஒழுக்கமுடைய சமூகமாக வச்சிருக்கணும் என்றால் உண்மையில அவர்களுக்கான அந்த அடிப்படை என்றேக்க அந்த சமூக மேம்பாட்டின் அடிப்படை என்றது பொருளாதார வலிமை தான். அப்ப பொருளாதார ரீதியாக சமூகத்தை வலிமைப்படுத்தினாலே அரவாசி குற்றங்கள் குறைஞ்சிடும். அப்ப அந்த பொருளாதார ரீதியாக மக்களை ஒரு வலிமையான நிலைக்கு கொண்டு வரதுல கடந்த கால ஆட்சியாளர்களை போலவே, அது ரணிலா இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம், சிறிசேனா போலவே இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் பொருளியல் ரீதியாக அடிப்படையில் இருந்து மக்கள் கட்டமைப்பை பலப்படுத்தாதனுடைய விளைவுதான் பெரும்பாலும் இந்த குற்ற பின்னணிகள் எல்லாம் அதிகரிச்சு வறுமையும் தான் ஒரு காரணம். ஒரு மனிதனை குற்றம் செய்கிறது தூண்டுறதுக்கு அந்த பொருளாதார ஆசைன்றதை விட அடிப்படையில அவனுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவன் சட்டத்துக்கு புறம்பா சிந்திக்கப்பட்டு ஒரு பெரும் குற்றங்களை நோக்கி அவன் நகர்றான். அதை நான் நியாயப்படுத்த விரைவில். அப்ப அடிப்படையில இந்த பொருளாதார சீர்திருத்தம் என்றேக்க அடிப்படையில வேலை வாய்ப்பா இருக்கலாம், அந்த வேலை வாய்ப்புக்கான முதலீட்டு விடயங்களை எல்லாம் செய்யதான் அந்த மக்களுடைய வருமானங்கள் ஒரு நேர்முறையில அதிகரிக்கதான் அந்த குற்ற செயல்கள் செய்யறதுக்கான சிந்தனையே வரா. அந்த பொருளாதார சீர்திருத்தத்துல திருடாக அந்த சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வர்றதுல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இந்த கிடைச்ச இந்த காலத்தை கூட அவர்கள் சரியாக இன்னும் பயன்படுத்தி. அப்ப ஏற்கனவே இடம்பெற்ற குற்றங்களுக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நடந்திருக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் வியாபாரமா இருக்கலாம், அல்லாட்டி உள்நாட்டுல நடப்பெறக்கூடிய மிகப்பெரிய குற்றங்களாக இருக்கலாம், அல்ல சர்வதேச வலையமைப்போடு நடக்கக்கூடிய ஒரு பாதாள போதைப்பொருள் விநியோக குற்றங்களாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமான ஒரு பாதுகாப்பு இடமாக அரசாங்கத்தினுடைய ஆதரவு பின்னணி கொண்ட சக்திகளோட இதுக்கு பின்னுக்கு பெரிய அளவில் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு இருக்குது, அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. நீதித்துறையாலையும் காவல்துறையாலையும் பல காவல்துறைகள் இதுக்கு பின்னுக்கு இருந்திருக்கிறார்கள். முன்னாள் இராணுவம், அதாவது இலங்கையினுடைய இராணுவம் எவ்வளவு குற்ற பின்னணி மனோநிலை கொண்டவர்கள் என்றதை நாங்கள் 2009 யுத்தம் நடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த இராணுவத்திலிருந்து வெளியேறினவர்கள் அல்ல வெளியேற்றப்பட்டவர்கள் அல்ல தப்பி ஓடியவர்கள்
3000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பாதாள குழுக்களோட நேரடியாக தொடர்பில் இருந்து இந்த குற்றச் செயல்களில் ஈடுபடுறார்கள் என்றதை இலங்கையினுடைய காவல்துறையினுடைய புள்ளி விவரமே பகிரங்கப்படுத்தியிருக்கு. அவர்கள்ட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் இருக்கட்டு சொல். அப்ப இந்த இடத்துல நான் ஏன் இந்த விடயத்தை நான் விரிவாக சொல்றேன் என்றால், அந்த நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு இந்த சம்பவம் நடக்கி ஒரு சாதாரணமாக ஒரு போதைப்பொருள் வியாபாரியால இந்த துப்பாக்கியை இயக்கக்கூடிய வகையில அல்ல அந்த இரும்பு கதவை உடைக்கக்கூடிய வகையில அவர் ஒரு நிபுணத்துவத்தோடு இருந்திருக்க மாட்டார். அப்ப அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இந்த அதாவது இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் கூட இருந்திருக்கலாம் அவருக்கு. ஏனென்றால் அவர் பல இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு இப்பயும் சிறைகளில் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல இப்ப இன்றைக்கு சிறைச்சாலை ஆணையாளர் நான் ஏன் சொல்றேன் என்றால், நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல முதலாவது இரும்பு வாசல் இரும்பு கதவை அவைகள் உடைச்சங்க, 2வது கதவு மரப்பலகையில இருக்குது, அதை நோக்கி விரைக்கலாம். அந்த மரப்பலக கதவை முடைச்சென்று வெளியில வந்துட்டால் சமூகத்துக்குள் அவர்கள் கைதிகள் எல்லாரும் வந்து விடுவார்கள். அது மிகப்பெரிய அசம்பாவிதங்களை ஏற்படுத்திவிடும் என்றதற்காகத்தான் அந்த பலக வாசல் வழியாக துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டிய சூழல் உருவாகிறதாகவும், ஏற்கனவே அங்க கைதிகள் எல்லாம் அதாவது போத மாத்திரை எல்லாம் பயன்படுத்தி பலர் மயக்கமாக கூட இருந்தேன். பாட்டி வட சுட்ட கதை சொல்றேன் சிறைச்சாலை ஆணையாளர். நான் என்ன சொல்ல வாரேன், இன்றைக்கு நேற்று இன்னும் ஒரு சம்பவத்தையும் இவர் அதாவது நீதியமைச்சர் கர்சன் நாணயக்காரா சொல்றேன் என்றால், அதாவது பாதுகாப்பு வலிமை அதாவது போதைப் பொருட்கள் உள்ளுக்கு போறது வாரது இந்த இதுகள் எல்லாத்தையும் சட்டத்துக்கு புறம்பான எல்லா விஷயங்களையும் கண்காணிக்கிறதுக்காக தாங்கள் ஏற்படுத்தின அந்த தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பை உடைக்கோணும் என்றதுக்குத்தான் இந்த சம்பவமே உருவாக்கப்பட்டது, கிரியேட் பண்ணப்பட்டது. இதுதான் வன்முறையா வெடிச்சு என்று சொல்வேன் என்றால், இந்த 2 கதவை என்னத்துக்கு வச்சிருக்கீங்க நீங்கள்? இந்த 2 கதவுக்கு முடியல, இந்த இரும்பு கதவுக்கும் இந்த மரப்பல கதவுக்கு முடியல. நண்பரே, உங்களுக்கு தெரியும், அந்த இடையில நீங்கள் அங்க கேட்டா தெரியும், பெரிய ஸ்கேனிங் மிஷினரி வச்சிருக்கணும். ஸ்கேன் பண்ணக்கூடிய வகையில மிகப்பெரிய ஸ்கேன் பண்ணக்கூடிய வசதி எல்லாம் இருக்கு. சாதாரணமாக ஒரு குண்டூசி போனா கூட அந்த ஸ்கேன் பண்ணி அதுல திரையில காட்டுற அளவுக்கு அங்க எல்லாம் மூடிடுறீங்க. அப்ப என்ன இவ்வளவு பொருட்கள் அங்க போறது? இவ்வளவு கை தொலைபேசி போகுது, இவ்வளவு போதைப் பொருள் எல்லாம் போகுது. என்ன பொருத்தமல்ல, அனுரா ஆட்சிக்கு வந்த பிறகு போத வர்த்தகத்தை செய்யறதுக்கு எல்லாரையும் சாட்சி கட்டி கூட்டிக்கொண்டு போய் ஒரு இடத்துல அடைஞ்சிருக்கிறேன். அனுரா 11,000 பேர் இருக்கக்கூடிய சிறைகள்ல இலங்கையில 40,000 பேர்ன்றதுக்கு எல்லா குப்பைகளையும் கூட்டிக்கொண்டு தள்ளி ஒரு இடத்துல அடைச்சு விட்டுருக்கிறேன் என்றால், அவன் அங்கே இருந்த போத வியாபாரத்தை மேற்கொள்றான். இதுக்கு பின்னுக்கு யார் இருக்கணும்? முன்னாள் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதாவது இலங்கையினுடைய பல்வேறு கட்சிகளினுடைய ஆதரவோட பல்வேறு பாதாள குழுக்கள் இயங்குது. அதாவது இந்த நீதிக்கு புறம்பான இந்த குழுக்கள் இப்ப எப்படி அமெரிக்காவில சிண்டிகேட் மாதிரி இந்த அதாவது கூலிக்கு கொலை செய்கிற குழுக்கள் சிண்டிகேட் மாதிரி இயங்குதோ, அதே மாதிரி இலங்கையில பாதாள குழு இயக்குறதே இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கலாம், முன்னாள் அமைச்சர்களா இருக்கலாம். நடைமுறையில இன்றைக்கு ஒரு அமைச்சர் பாதாள குழுவோட உறவுல இருக்கிறாராண்டா அது இன்றைக்கு வெளியில வராது. நண்பர், இந்த ஆட்சி போய் இன்னும் ஒரு ஆட்சி வந்தா தான் இந்த என்பிபி காலத்துல 6 பாதாள உலக குழுக்களோட சம்பந்தப்படினா, 6 குற்ற செயல்களில் ஈடுபட்டினான், 6 போத வியாபாரத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியிடுவேன். ஏனென்றா இன்றைக்கு ரணில் அழைக்கப்பட்டிருக்கிறார். இதே ரணில் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இன்றைக்கு அவர் நீதிமன்றத்துக்கு போயிருக்க மாட்டார். அப்ப ரணில் இன்றைக்கு ரணிலுக்கு என்ன பிள்ளை குட்டியா? இத்தனை முறை பிரதமராக இருந்திடாப்பா, 1000 சொத்து பண்ண ஒரு பூர்வீகமாக நீ ஒரு கோடீஸ்வரத்தை பின்னணியை கொண்டார். அதோட ஒரு சட்டத்திறன் உங்களோட மனைவிக்கும் பேராசிரியர் பதவியா இருந்து பெஞ்சர் இருக்கு. ஆனா ஆசை அடங்கி ஏதோ நீதி சட்டத்துக்கு புறம்பாக கொள்ளையடிச்சபடியாத்தான் இன்றைக்கு நீதிமன்ற வாசலுக்கு ஏறுறீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்ப ஏற மாட்டாங்க. என்ன ஒரு ஆட்சி வரைக்கும் அவைகள் அழைக்கப்படுகிறது. இதைத்தான் காலங்காலமா பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த குற்ற பின்னணிகள் எல்லாத்தோடையும் இந்த அதிகார வர்க்கங்களும் இருக்கிறதனுடைய வெளிப்பாடுதான் இந்த அளவிலே இந்த வன்முறை சம்பவம் இவ்வளவு 28 பேரை பறியெடுக்கும். ஆனால் இந்த சிறை கலவரம் என்பது தனியே இந்த அரசாங்கத்துடன் நின்றுவிட போகின்ற ஒன்றா,
தனியே நடக்கின்ற விசாரணைகளுடன், ஏனெனில் சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை பெற்றிருக்கின்றது. 2012-11 காலப்பகுதியில் இடம்பெற்ற வெலிக்கடை சிறை கலவரம் கூட மிகப்பெரிய அளவு மனித உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனையை உருவாக்கியது இலங்கைக்கு எதிராக. அதே போன்ற மனித உரிமைகள் சார்ந்த விடய பொறுப்பின் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக மாறுமா? நிச்சயமாக இந்த சம்பவம் உங்களுக்கு நீர்கொழும்பு சம்பவம் என்றது, அதாவது அண்மையில் நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு சர்வதேச ஊடகங்கள்ல மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தின செய்தியாக நான் இதை பார்க்கிறேன். என்றால் நியூயார்க் டைம்ஸ், இப்ப அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் என்றது ஒரு முன்னணி நாளிதழ் பத்திரிகை. நியூயார்க் டைம்ஸா இருக்கலாம், பாகிஸ்தான்ல ஒரு முன்னணி ஊடகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மையான ஊடகங்கள், அதாவது இந்திய தேசிய அளவில், நான் தமிழக ஊடகங்களை மட்டுமில்லை, அது மாதிரி பிபிசி வளமையா பதிவு செய்யறது, குறிப்பாக இப்ப அல் ஜசீரா எல்லாம் பதிவு செய்யறது இல்லை. யாரா நியூயார்க் டைம்ஸ் போன்ற முன்னணி சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே இத ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பகரமான ஒரு அசம்பாவிதமாக இலங்கையில இருக்கக்கூடிய நீதி கட்டமைப்பையும் சிற கட்டமைப்பையும் கீழ்க்குள்ளாக்கக்கூடிய வகையில அவருடைய செய்தியுடைய அந்த லைனை நீங்கள் பார்த்தா தெரியும். இப்ப அதாவது பல தசாப்தங்களுக்கு பிறகு நடந்த ஒரு மோசமான ஒரு சம்பவம் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிடுது. அப்ப சர்வதேச ஊடகங்கள் இவ்வளவு தூரம் பதிவு செய்ய சர்வதேச அமைப்புகள், சர்வதேச அரசுகள், ஐநா உள்ளிட்ட பன்னாட்டு சமூகம் இந்த விடயத்தை கூர்ந்து கவனிக்கும். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தமல்ல, இது தமிழர்களுக்கு தமிழர்களை பொறுத்தமல்ல, இப்ப இலங்கையினுடைய உள்நாட்டு பொறிமுறை எவ்வளவு தூரம் பலவீனமாக இருக்குது என்றதற்கு இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டுறதுக்கு தமிழர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். அதுக்காக நான் ஒரு அவலத்திலையும் ஒரு படுகொலையிலையும் இருந்துதான் எங்களுக்கான நீதி திறக்கணும் என்று சொல்லல. ஆனா இயற்கையாக நடந்த இந்த சம்பவம் என்பது இலங்கையினுடைய உள்நாட்டு பொறிமுறை எவ்வளவு கேலி கூத்தா இருக்கின்றதுக்கு இது ஒரு சாட்சி. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடக்குது, 2 பேர் படுகொலை செய்யப்படுறார்கள். அந்த சம்பவத்துல 35 பேர் தான் காயம், 11 மணிக்கு நடந்த நிகழ்வில். ஆனா அடுத்த நாள் இதை முழுமையான கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்திருக்கிறார் அரசாங்கம். சொல்றது முற்கூட்டிய தங்களுக்கு புலனாய்வு தகவல் கிடைக்கல, சரி. ஆனா ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு உங்களால் அதை ஏன் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாம போனதென்றால், நீங்கள் ஒட்டுமொத்த படைகளையும் வடக்கு கிழக்கு வச்சிருக்கிறீங்க. கம்பா மாவட்டத்தில் எத்தனை ராணுவம் இருக்குது, கொழும்பில் எத்தனை ராணுவம், அனுராபுரந்த மாவட்டத்தில் எத்தனை ராணுவம், நீங்கள் கம்பாவில 800 சிங்களவர்களுக்கு 800 தமிழ் முஸ்லீம் சிங்களவர்களுக்கு ஒரு ராணுவத்தை வச்சிருக்கிறீங்க. ஆனா முல்லைத்தீவுல 2 தமிழருக்கு ஒரு ராணுவத்தை வச்சிருக்கிறீங்க. இதுதான் உங்களோட சிஸ்டம். இதுதான் நீங்கள் எல்லாரையும் சமநிலையா பார்க்கிற பார்வையா எம்பிபி? ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த விடயம் அரசாங்கம் மேற்கொண்ட விடயமாக இருக்கலாம், அல்லது சிறை காவலர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை கண்மூடித்தனமாக மேற்கொண்டதாக இருக்கலாம். இவற்றை ஆதரித்து அவர்கள் அனைவரும் போதைப் பொருள் வர்த்தகர்கள், பாதாள கொஸ்டினர், அவர்களை இப்படித்தான் சுட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் சமூக வலைத்தளவாசிகள் அதிகளவான கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். அது தவறான கருத்து. என்னென்றால் அது எங்களோட போராட்டத்தையும் அதாவது ஒட்டுமொத்த மானுட சித்தாந்தத்தையும் ஒரு சர்வதேச மனித உரிமை சாசனங்கள் கூறிய விடயங்களையும் அல்ல உண்மையில சிறவாசியில மனிதர்கள். ஆனா என்ன கொடுமை என்றா, அந்த நீங்க நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வெளியிலேயும் சரி, வெலிக்கடை சிறைச்சாலைக்கு வெளியிலேயும் சரி, அன்றாதமா இருக்கலாம், மகரகமையா இருக்கலாம், எல்லா சிறைச்சாலைக்கும் வெளியில சிறைச்சாலையில் உள்ள இருப்பவர்களும் மனிதர்கள் வெளி அந்த பலகையில மட்டும் இருக்கு. ஆனா உள்ளுக்கு அப்படி இல்லை. நண்பர், அப்படி சமூக விரத்தனத்தில் யாராவது பதிவிட்டா அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். என்றால் அவர்களும் மானுடன். இப்ப எங்கட தலைவரை பொறுத்தவரை அல்ல, இப்ப நீங்க தமிழீழ விடுதலை புலியினுடைய நீதி நிர்வாகத்தில் இருந்த நீதிபதிகளோட பேசிக்க சொல்லுவார்கள், இப்ப தலைவற்ற பார்வை என்னென்றால், யாருமே குற்றவாளிகளா பிறக்கிறேன், யாருமே பிறக்க டாக்டர் பிறந்திருக்கு, கள்ளன் பிறந்திருக்குது, போதை வியாபாரி பிறந்திருக்குன்னு சொல்றீங்க. ஒரு மருத்துவமனையில ஒரு குழந்தை பிறந்திருக்குன்றதான் சொல்றேன். அந்த வாழ்வியல் சூழல் அந்த மனிதனை இந்த இவ்வாறு மாற்றி செய்யும். அதுக்கு அவருடைய தனிப்பட்ட பலவீனங்கள், சமூக காரணிகள் எல்லாமே அந்த செல்வாக்கு செலுத்தும். ஆனால் அவரும் மனிதர். ஒரு மரண தண்டனை கைதிக்கு இன்னும் 5 வருடத்தால 5 வருடம் 7 மாசம் 13 நாளையாலதான் அவருக்கு மரண தண்டனை 11 மணிக்கு தீர்ப்பிருந்தால், நீங்கள் போய் அவர் இல்லை இவ்வளவு படுகொலை அவர் இவ்வளவு பெரிய
வன்முறையில் ஈடுபட்டவர், மிகப்பெரிய ஒரு கற்பழிப்பு குற்றத்தை செய்தவர் இன்றைக்கு சாடாப்பான்னு கேட்கலாம். அவரும் மனிதர் தான், அவருக்கான உரிமையும் அங்க வரையறுத்திருக்கு. அப்ப அது ஒரு பொது புத்தி இருக்கணும் எங்கட மக்களுக்கு. ஏனென்றால் இப்ப எவ்வளவோ ஒடுக்குமுறைகளை சிறைகள்ல சந்திச்ச ஒரு சமூகம் தான். இப்ப எங்கட மக்கள் எப்படி நாங்கள் அரசியல் கைதிகளாக பல்வேறு காலகட்டங்கள்ல நாங்கள் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைகளை ஸ்ரீலங்காவுடைய பேரினவாதத்தினுடைய சிறைகள்ல நாங்கள் ஒவ்வொரு கம்பிகளும் சாட்சி சொல்லும். இப்ப இதே நீர்கொழும்பு சிறைச்சாலையில கூட எங்கட கைதிகள் தாக்கப்பட்ட வரலாறு இருக்குது நீண்ட காலத்துக்கு முதல். அது அனுராதபுரம் சிறைச்சாலையா இருக்கலாம், மகரகமையா இருக்கலாம், வெலிக்கட சிறைச்சாலையில உள்ள ஒவ்வொரு தூணும் அங்க குட்டிமணியின் தங்கத்துறையின் வரலாறு சொல்லும். அங்க ஒவ்வொரு தூண்லையும் எங்கட தமிழக ரத்தாறு ஓடுது. இன்னும் அந்த ரத்தம் காயி அதுக்கான நீதியும் இல்லை. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நாங்கள் ஒரு மானுடர்களாத்தான் பார்க்கணும், சக மனிதர்கள். பிறக்கைக்கு யாரும் குற்றவாளிகளாக பிறக்கிறே இல்லை நண்பர்கள். ஆகவே அவர்களுக்குரிய உரிமையும் இலங்கையினுடைய அரசமைப்பு சாசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய அரசமைப்பு சாசனம் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார். ஆனா அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 11வது சாசனம் என்றது எல்லாருக்குமான அந்த பாதுகாப்பு இதை வலியுறுத்தி இருக்கு. அது சிறைக்குள்ளே இருக்கிறவரா இருக்கலாம், வெளியில இருக்கிறவரா இருக்கலாம், நீதிபதியா இருக்கலாம், ஜனாதிபதி, சட்டத்தின் முன் எல்லாரும் அந்த அந்த பாதுகாப்போடு இருக்கிறதுக்கான அந்த உரிமை அதில் வலியுறுத்தப்பட்டது. அது துரதிர்ஷ்டமாக அந்த சட்டங்கள் எங்களுக்கு பாதுகாப்பா இல்லை. இப்ப அது சிங்களவர்களுக்கு கூட சிறைகளே இல்லை. தங்களுக்குள்ளேயே அடிச்சண்டு சார் அளவுக்கு தான் அங்கே நிலைமை இருக்கு. நாங்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய சிறைச்சாலைகளை பற்றி இவ்வளவு நேரம் பேசினோம். ஆனால் நான் கேட்பது, இயக்கத்தினுடைய சிறைச்சாலைகள் என்பது எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது? தலைவரை பொறுத்தவரை அவர் அந்த சிறைச்சாலை தேவையில்லை என்றுதான் அவற்றை நிலப்பாடாக இருந்ததாக நாங்கள் அறிஞ்சோம். ஏனென்றால் சிறைச்சாலைய ஒரு நூலகம் உருவாக்கப்படைக்கு ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்று சொல்வார். ஒரு நாட்டில சிறைச்சாலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது அல்ல. இப்ப அனுராக அரசாங்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறைச்சாலைகளை நிரப்புறதில்லை ஒரு அரசுடைய வெற்றி என்று. ஏன் அந்த சிறைச்சாலைக்கு ஆக்க வெறியினம், ஏன் சிறைவாசிகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்றால் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இப்ப குற்றங்களின் எண்ணிக்கை ஏன் அதிகரிக்குது? அதுக்கு வறுமையும் ஒரு காரணம். கல்வி, கலாச்சாரம், சமூக நெருக்கடிகள், வறுமை, பல பிரச்சனைகள் இருக்குது. சமூக காரணிகள், அரசியல் அழுத்தங்கள், அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கை வகுப்புகள் எல்லாமே அங்க செல்வாக்கு செய்யும். அப்ப சும்மா சிறைவாசிகள் பிறக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல தலைவரை பொறுத்தவரை அந்த அங்க ஏற்கனவே ஒரு குற்றமற்ற சமூகமாத்தான் தமிழர் பிரதேசத்துக்குள்ள குறிப்பாக விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்கு வன்னி சூழல் என்றது இருந்தது. ஒரு நீதிக்காக, ஒரு விடுதலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சமூகம் அங்க இருக்கக்கூடிய போராளிகளுடைய வலிகளையும் அவலங்களையும் பார்க்க அந்த குற்றம் செய்யணும் என்ற மனநிலை கூட அந்த மக்களுக்கு வராது. அப்படி ஒரு சிலர் அங்க குற்றம் இழைத்திருந்தால் கூட அந்த குற்றம் நடக்கவில்லை என்று சொல்லி, பூச்சியத்தில் இருந்து என்று சொல்லி அந்த குற்றத்தினுடைய வீதாசரம் குறைவாக இருந்தது. இப்ப வடக்கு கிழக்குல அரசாங்கம் இவ்வளவு பேருக்கு தனியார் துறையில் வேலை வாய்ப்பு வழங்கி இருக்கு. ஆனா விடுதலை புலிகள் 30-40 மேற்பட்ட ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருந்தது. ஒரு நிழல் அரச வைத்தல். இந்த இந்தியா முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வீட்டு திட்டத்துக்காக இருக்கலாம். இந்த கொரோனா காலத்துல கூட 10,000 கோடிகளை கொடுத்தது. நான் சொல்றேன், ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்திருந்தா கூட இவ்வாறான இந்த குற்றடி பின்னணி கொண்ட இளைஞர் சமூகம் உருவாக மாட்டார். இந்த யாழ்ப்பாணத்துல தாராளமாக போத வியாபாரம் நடக்குது என்றால் அந்த போத வியாபாரத்துல ஈடுபடுற இளைஞர்களுக்கு வருமானத்துக்காக ஈடுபடுறதும் ஒரு காரணம். அவர்களுக்கு பல காரணம், அது ஒன்று வருமானம். ஆனா ஒரு தொழிற்சாலை அங்க போயிருக்கும் என்றால் இது ஐநாவா இருக்கலாம், இதே புலம்பெயர்ந்த அமைப்புகளா இருக்கலாம், அல்லது இந்தியாவா இருக்கலாம், தமிழக அரசா இருக்கலாம், வடக்கு கிழக்குல ஒரு முதலீட்டை செய்திருந்தால் அல்ல இலங்கை அரசா இருக்கலாம். நேரடியாக 1000 இளைஞர்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு வந்திருக்கும். அங்க குற்ற பின்னணிக்கான தேவையின் சூழலும் குறைஞ்சிருக்கு, பூச்சியம் என்று சொல்லி. அப்ப விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்கு குற்ற பின்னணி கொண்ட சமூகம் ஏன் உருவாகவில்லை என்றால் அங்க நீதிக்கான ஒரு போராட்டம் நடக்க அங்க குற்றம் செய்கிறதுக்கு அல்ல நீதிக்கு புறம்பா சிந்திக்கிறதுக்கான மனோருள்ள குறைவு மக்களுக்கு. அப்படி ஒரு சிலர் அந்த குற்றங்கள்ல ஈடுபடைக்கு அவர்களுக்கான சிறைச்சாலைகளை உருவாக்குறதை விட அந்த சிறைவாசி அந்த சொல்லி அங்க இருக்கே அவர்கள் என்ன பொறுத்தவரை என்னன்னு சொல்றது, எந்த மனச்சாட்சியோட சொல்றேன், அவங்களை அந்த சின்ன சின்ன குற்றம் செய்துட்டு வந்தவங்க தமிழீழ விடுதலை புலிகளுடைய சபையில கூடங்கள்ல நின்றதை பார்த்திருக்கிறேன். ஆனால் மிக மோசமான சிறைச்சாலைகளை இயக்கம் வைத்திருந்ததான குற்றச்சாட்டுகள் உண்டு அல்லவா?
இல்ல அது உண்மையா அது 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 அப்ப இது இந்த கருத்தை நான் சொல்றதை விட தமிழீழ விடுதலை புலிகளுடைய சிறையில இருந்த சிங்கள கைதிகளை வந்து தென்னிலங்கையில் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். தங்களை விடுதலை புலிகள் சிறைகள்ல தாங்கள் எப்படி இருந்தோம் என்று சொல்லி எத்தனையோ சமாதான காலத்தில் எத்தனையோ சிங்கள தாய்மார்கள் ஏன் சிலர் அதாவது தன்னுடைய கணவர் தன்னுடைய காதலன் சிறையில இருக்க கூட வந்து பார்த்துட்டு போன வரலாறும் அவர்கள் போய் சிங்கள ஊடகங்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் எப்படி தங்களோட அந்த படைத்துறையினரை தமிழீழ விடுதலை புலிகள் சிறைகள்ல வச்சிருக்கிறோம்ன்றத பதிவு செய்த சாட்சியங்கள் ஏராளம் நன்று. அது இப்ப உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்குல எங்களோட தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு வீதாசாரத்தை வச்சும் புலம்பெயர் சூழல கூட வரக்கூடிய சில வாத பிரதிவாதங்கள் இந்த டிக்டாக்ல எல்லாம் இந்த தமிழ் மக்களினுடைய நீதிக்கு புறம்பாக இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக எவ்வளவு வீதாசாரத்தில இது வளர்ந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இன்றைக்கு எல்லாரும் உச்சி விட விட்டுட்டுதான். அதாவது வந்து ஆட்கள் இல்லத்தானே இதையும் பேசுவோம்ன்ற மாதிரி இந்த நரம்பில்லாத நாக்கால். ஆனா உண்மையில விடுதலை புலிகளுடைய ஒரு சிறைச்சாலைன்றதை விட அது ஒரு பாடசாலை மாதிரி தான் அங்க இருந்ததை அங்க போய் வந்தாக்கள் என்னோட பலர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்ப மிக கொடூரமான குற்றங்கள் செய்தார்கள். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு குற்றத்தை சொல்றேன் என்றால், ஒரு தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஒரு வருவாய்த்துறையில வேலை செய்த ஒரு பெண் பணியாளர் கிளிச்சியில முறிப்பொன்ற இடத்துல அவட சங்கிலி ஒருத்தர் அபகரிச்சு சங்கிலிய களவெடுத்துட்டு களத்தில் இருந்த சங்கிலிய களவெடுக்கிறதுக்கு தான் அந்த புள்ளியை கொண்டு போயிட்டு ஆனா அவருக்கு மனநிலை மாறி அவரை வன்புணர் செய்து பேந்து தண்ணீர்ல அமுக்கி படுகொலை செய்துட்டு அந்த சங்கிலியை எடுத்துட்டார். ஆனா இவருக்கான மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டார். தலைவரால சொல்லப்பட்டது அந்த அவருடைய மனைவி, அந்த குற்றம் செய்தவருடைய மனைவி வயிற்றுல குழந்தையோடு இருக்கிறார். அவங்களுக்கு குழந்தை எல்லாம் கிடைக்கட்டும், இப்ப ஒன்றுமே இந்த தீர்ப்பை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இப்படித்தான் அந்த சூழல் இருந்தது. மிக கடுமையான குற்றங்களுக்கு மிக மிக இப்ப உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இப்ப போராளிகள் இழப்புக்கு காரணமாக சில காட்டி கொடுப்பனவர்கள், மிகப்பெரிய வரலாற்றுல ஏற்றுக்கொள்ள முடியாத சில துன்ப விதமான கொடூரமான செயல்களுக்கெல்லாம் அந்த சிறை இருந்தது. ஆனால் அந்த சிறையும் அவர்களுக்கான ஒரு சீர்திருத்தமாகத்தான் இருந்திருக்காங்க அந்த இடங்கள்ல. இப்படி ஒரு கொடுமையாக இப்ப இன்னைக்கு நான் நிக்கிற சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் 400% என்று காட்டுது. அதாவது வந்து 11,000 சிறைவாசிகள் தான் இருக்கலாம் இலங்கை சிறைகள் என்றால் 41,000 பேர் இருந்திருக்கணும், 30,000 பேருக்கு மேல. இப்ப நீர்வளம்பு சிறைச்சாலையில 1,800 பேர் இருந்திருக்கிறோம் என்றால் உண்மையில அதுல ஒரு 800 பேர் தான் இருக்கக்கூடிய இடம். அப்ப 1,800 சொல்லப்படுது. சில இடத்துல 2,000 பேருக்கு மேல் என்ற தொழிலாளர்களுக்கு சில பேர் 2,400 பேர் இருந்தேன்னு சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட வவுனியாவில் நீங்க பாத்தீங்க என்றால் 150 பேர் தான் இருக்கலாம், அங்க 500 பேர் இந்த வாழை குத்தி அடக்கிற மாதிரி தான் இருக்கும். வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டு பாருங்க சொல்லுவார், அதுல உங்களுக்கு போய் வந்தாங்க. அப்ப இவ்வளவு ஒரு கொடூரமா இவ்வளவு ஒரு நெருக்கடியோட தான் இந்த இடங்களை வச்சிருக்கு. ஆனா இப்படி தமிழீழ விடுதலை புலிகளுடைய இடங்கள்ல அது இருக்கவில்லை. அந்த இடவசதியின் காரணமாக இருக்கிறது. இரண்டாவது அந்த மனோரியாவையிட்டு இல்லை. ஏனென்றால் அங்க ரெண்டுமே குற்றம் செய்தவர்களும் அல்ல அந்த தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்தவர்களும் ஒரே இனம். இங்க அப்படி இல்லை. அதாவது இந்த சிறை நடைமுறையும் ஒரு இனவாத போக்கிரியை இலங்கையில வளர்த்தெடுக்கப்பட்டதாக இந்த வெளிக்கட சிறை சம்பவங்களை எல்லாம் பார்த்து வளர்ந்த அதிகாரிகள் அல்ல சிங்கள மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அவங்க தலையில ஊறி போயிட்டு அந்த நெருப்படுத்தி கொடுத்தது உங்களுக்கு தெரியும். 83 கலவரத்தில நெருப்படுத்தி கொடுத்தது யாரு? அதிகாரிகள். இன்றைக்கு சஜித் நாடாளுமன்றத்தில் நின்று சூடுரைக்கிறார். இந்த 220 லட்சம் மக்களை பாதுகாக்க தெரியாத அரசாங்கம், இந்த சிறைகள்ல இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்க தெரியாத அரசாங்கம் எப்படி 220 லட்சம் மக்களை பாதுகாப்பிட வேண்டும்? இதே சஜித்தின் தந்தையார் பிரதமராக இருக்கைக்குதான் வெளிக்கொடையில தமிழக கண்கள் புடுங்கி சிவர்கள் எறியப்பட்ட பந்தாடப்பட்ட. இதுக்கு பொறுப்பு கூற தயாரா? இந்திய அரசாங்கத்திலேயாவது நீதியமைச்சர் வந்து நான் பொறுப்பேற்கிறவரை பொறுப்பு கூறுறவர் குறைந்தபட்சம் பொறுப்பேற்கிறேன் என்றாவது அந்த ஆள் பாதி சொல்லிக்கிறது. அதே ஒரு நழுவல் தான். உண்மையில ஒரு பதவியில இருக்கணும் பொறுப்பே. புரிந்து உங்களுடைய கருத்தை இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி. வாய்ப்பு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தோம். உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.
கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்